இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணம் டவுனுக்கு பக்கத்தில் இருக்கிற தட்டாத்தரி சந்தி கேகேஎஸ் வீதி தட்டாத்தரி சந்தியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த கேகேஎஸ் வீதி தட்டாத்தரி சந்தியில இருந்து வெறும் 180 மீட்டர் தூரத்தில் வீதி ஓரமாகவே காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குது. இப்போ நாங்கள் அந்த காணிக்கு போகிற வீதியை முழுமையாக பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதியோர காணி தான் விற்பனைக்காக இருக்குது. பிரதான கிளை வீதி ஓரமாகவே இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி அமைஞ்சிருக்குது. இந்த காணி யாழ்ப்பாணம் டவுனில் இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. அதாவது யாழ் நகருக்கு மிக அருகில் தான் இந்த காணி அமைஞ்சிருக்கு. யாழ்ப்பாணம் டவுனில் இருந்து குறைந்தது 5 நிமிடத்துக்குள்ள வரக்கூடிய தூரத்தில் தான் இந்த காணி அமைந்திருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த காணின்ற அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2 பரப்பு காணியை விட 4 குழி அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி, இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த காணியினுடைய 4 புறங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு புறம் முழுமையாக மதில் கட்டி கிடக்கு. ஏனைய 3 புறங்களும் பகுதியளவான மதிலும் பகுதியளவான தகரமும் அடைக்கப்பட்டிருக்குது. யாழ் நகருக்கு அருகில் இருக்கிறபடியாக நீங்கள் உங்களுடைய தொழில் தேவைகளுக்காக வியாபார தேவைகளுக்காக பயன்படுத்தி கொள்ள முடியும். ஒரு கடை கட்ட போகிறீங்க அப்படி இல்லைன்னு சொன்னால், ஒரு யாட் போட போகிறீங்க அப்படி இல்லைன்னு சொன்னால், உங்களோட வாகனங்களை கொண்டு வந்து விடுற பார்க்கிங்காக பயன்படுத்த போகிறீங்க அப்படி இல்லைன்னு சொன்னால், ஸ்டோராக பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய தனிப்பட்ட மற்றும் வியாபார தேவைகள் அனைத்துக்கும் இந்த காணியை பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த காணி சம்பந்தப்பட்ட விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நேரில் போய் இந்த காணி பார்த்துட்டு விலை விவரங்களை கழிச்சு கொள்ள முடியும். விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட விலையாகத்தான் இருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல், இந்த காணியை நீங்கள் வாங்க விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த காணியை வாங்க அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால், யாழ்ப்பாணம் டவுனுக்கு அண்மையில் இருக்கிற கேகேஎஸ் வீதி அருகில் இருக்கிற, அதாவது தட்டாத்தரி சந்திக்கு அருகில் இருக்கிற இந்த காணியை நீங்கள் விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவைண்டா இந்த 2 இலக்கங்களை பயன்படுத்தி இந்த காணியை நீங்கள் வாங்கிக்கொள்ளுங்க. இதே போல் உங்களோட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தினூடாக நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய காணிகள் வீடுகளை நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த நம்பருக்கு நார்மல் கோல் ஊடாகவோ அல்ல வைபர் வாட்ஸ்அப் ஊடாகவோ தொடர்பு கொண்டு நீங்கள் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கள் நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்குற காணிகள் வீடுகளில் ஏதாவது ஒரு காணிகள் வீடுகளை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், வாங்குறதுக்கு முதல் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள், தோம்புகள், சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையும் நீங்களோ அல்ல துறை சார்ந்த சட்டத்தரணி ஊடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதே போல் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செலுத்திக்க அவதானமாக இருங்க. இது பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது. இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது. இந்த காணி வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன். இதே போல் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், யாழ் மாவட்டம் முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய காணிகள் வீடுகள் விற்பனைக்காக போட்டு கிடக்குது. ஒருக்கா அந்த தளங்களை உள்ளுக்கு போயிருக்கா பாருங்க. அதே போல் இதுவரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையேண்டா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.